ஒரு ஃப்ரைட் ரைஸ், அதுவும் சிக்கன் போட்டு 300 ரூபாய்க்கு கொடுக்காங்க. அதே மாதிரி நல்ல பக்கம் விலைப்பட்டியல் எல்லாம் போட்டிருக்காங்க. 300 ரூபாய்க்கு ஒரு பெஸ்ட்டாக நீங்கள் வந்து சாப்பிடணுமெண்டா காத்தாங்குடியில் இருக்கிற A1 அப்ப கடைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடக்கூடலாம். இப்போ இந்த கடைக்கு நீங்கள் எதால் வரணுமெண்டா காத்தாங்குடிக்கு வந்தீங்கன்னா காத்தாங்குடியில் இருக்கிற முதலாவது சிக்னலுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் வந்து கொஞ்சம் தூரம் அந்த கடற்கரை ஓரமாக வந்தீங்கன்னு சொன்னால் வந்து A1 அப்ப கடை இருக்குது. A1 அப்ப கடையில் வந்து குறைந்த விலையில் வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு வந்து உணவை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து 300 ரூபாய்க்கு ஃப்ரைட் ரைஸ் கொடுக்காங்க. இந்த கடையில் வைத்து என்னென்ன வந்து ஸ்பெஷல்ன்ற வந்து நம்ம இந்த கடை உரிமையாளர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதான் இந்த கடை. 300 ரூபாய்க்கு அதுவும் சிக்கனோட வந்து ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் வாங்குறேன்டா இந்த A1 அப்ப கடைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் வந்து குறைஞ்ச விலையில் வந்து உங்களுக்கு போதிய அளவு ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய மாதிரி நீங்கள் சாப்பிட்டு போகலாம். இங்கே என்னென்ன வெரைட்டியான ஐட்டங்கள் இருக்குன்ற என்னென்ன ஐட்டம்? நான் ரொட்டி வந்துட்டு கோழி ரொட்டி, இறைச்சி ரொட்டி, வடை, மசாலா வடை, அதெல்லாம் என்னென்ன ப்ரைஸ் இப்படிங்க? கோழி ரொட்டி வந்து 100 ரூபா. 100 ரூபா. அதுல கோழி ஃபுல்லாக கோழி தான் கோழி இருக்குண்ணே. இறைச்சி ரொட்டி வந்து கிழங்கு ரோஸ்ட் பண்ணது இறைச்சி வச்சு அது 100 ரூபா. அடுத்து வந்துட்டு நான் ரொட்டி, அதுக்கு பருப்பு கறி ஃப்ரீ தருவோம். அடுத்து ரைஸ் இருக்கு, கொத்திரிக்கி, மிக்ஸ் கொத்திரிக்கி, இடியாப்ப கொத்திரிக்கி. அடுத்து வந்துட்டு எல்லாமே இருக்கு, டொல்பின் இருக்கு, எல்லா சாப்பாடுமே இருக்கு சார். இதில் வந்து எந்தெந்த டைமில் வந்து இந்த உணவை பெற்றுக்கொள்ளலாம்? காலையிலே மதியமா? சாதாரணமாக காலையில் வந்துட்டு அதுக்குரிய புட்டு, இடியாப்பம், பராட்டா, தோசை, தயிர் வடை, உளுந்து வடை, கீரை வடை, இறைச்சி ரொட்டி, மரக்க ரொட்டி, கோழி ரொட்டி, வடை. எந்தெந்த நாளில் வந்து இந்த கடை ஓப்பனிங்கில் இருக்கும்? சாதாரணமாக வெள்ளிக்கிழமையில இல்லை, மற்ற 6 நாளும் இருக்கும். 6 நாளும் சாதாரணமாக காலையில் 6 மணிலேருந்து நைட் 12 மணி. இந்த கடைக்கு வந்து வெளியூரில் இருந்த மக்கள் வந்து வருகை தராங்களா? கூடுதலாக வருவாங்க. சனி ஞாயிறில் வந்து டூரிஸ்ட் மாதிரி கூடுதலாக வர்றாங்க. வீட்டுக்கு வரதுனால இந்த வகை வியாபாரம் கூடுதலாக போகும் சனி ஞாயிறில். இந்த 300 ரூபாய்க்கு இப்போ நான் மட்டக்களப்பு மாவட்டத்திலே வந்து சிக்கன் போட்டு 300 ரூபாய்க்கு கொடுத்ததா நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் இந்த கடையில் வந்து 300 ரூபாய்க்கு கொடுக்கீங்க, உங்களுக்கும் போதுமான அளவுக்கு கட்டுப்பாடாக இருக்கு. இப்படி தான் 300 ரூபாய்க்கு ரைஸ்ன்றது வந்து ஒரு முட்டை போடுறோம், ஒரு ஆள் சாப்பிட்றாங்க, ஒரு போர்ஷன் சாதாரணமாக ஒரு ஆள் சாப்பிட்றாங்க. அதுக்கு மேல் முட்டைனாங்க அதுக்குரிய முட்டை, கோழி, சிக்கன் கணக்காரி சாப்பிட்டு பார்த்தா அவளுக்கு விளக்கு 300 ரூபா என்ன இப்படி தானே கூடுதலானது எனக்கு இல்லாது இல்லாத ஒரு ரூபா வசதி கணக்கு 1 ரூபா. அதனால அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் போட்டுருக்கோம். இது வந்து நாங்களே சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு மக்களுக்கு ரிவ்யூ சொல்கிறப்புறம் அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்களும் வந்து இந்த அப்பா கடைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு வயிறாரையும் மனசாரையும் சாப்பிடக்கூடிய மாதிரி தான் இருக்கும். இந்த லொக்கேஷன் உங்களுக்கு சரியாக சொல்லணுமெண்டா காத்தாங்குடிக்கு வந்தீங்கன்னா காத்தாங்குடியில் இருக்கிற முதலாவது சிக்னல் ஆலை எப்படி நேட்டுங்க வந்தீங்கன்னு சொன்னால் வந்து அந்த பீச் ரோட்டில் இருக்கு. அலெக்ஸா பள்ளி ரோட். என்ன ரோட் ஐயா? காத்தாங்குடி சிக்னல் கடை வந்து அலெக்ஸா பள்ளி ரோட்டில் வந்தால் அதே ரோட்டில் சென்ட்ரல் ஸ்கூலுக்கு முன்னுக்கு. சென்ட்ரல் ஸ்கூலுக்கு முன்னுக்கு ரோட், ஹாஸ்பிட்டல் ரோட். இது எப்படியே போனீங்கன்னு சொன்னால் வீச் ரோட், அதுக்கு முன்னுக்கு வந்து A1 அப்பா கடை ஒன்று இருக்கு. நீங்கள் வரும்போது வந்து பாதையில் வார பிரயாணிகள்கிட்ட கேட்டாலும் சொல்லி தருவாங்க. A1 அப்பா கடை எங்கே இருக்குன்னு கேட்டாலும் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. நம்ம இப்போ வந்து உள்ளுக்குள்ள போய் சாப்பிட்டு என்ன மாதிரின்றதை வந்து நம்ம உங்களுக்கு சொல்கிறோம். இப்போ வாங்க ஃபுல்லாக போய் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் போட்டு தான் எங்களுக்கு வந்தது மேசையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி சிக்கன் துண்டெல்லாம் வந்து மேலால் தூரிக்கு அவங்களுக்கு சாப்பிட்றேன் பாருங்க. ஓகே, இதுதான் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ண ஃப்ரைட் ரைஸ். ஒரு ஆள் சாப்பிட்டு தாராளமாக மிச்சம் 300 ரூபாய்க்கு இப்படி ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து ஒரு ஆள் சாப்பிட்டு எல்லாம் வந்து சிக்கன் துண்டெல்லாம் அப்படி கிடக்குன்னு பாருங்கள். நீங்கள் சாப்பிட்டு உங்களோட மனது மாறும், அதே மாதிரி உங்களோட வயிறு நிறையும். சுவிட்சன் அவர் நம்மளோட நண்பன் சாப்பிட்றாரு. எப்படி இருக்கு சுவி? நல்லா இருக்குண்ணே, தாராளமாக சாப்பிடலாண்ணே. எப்படி டேஸ்ட் எல்லாம் அப்படி ரைஸ் தான் இருக்கு. இப்போ அதில் நிறைய குறை எதுவும் இருக்குதா? எல்லாம் நல்லா இருக்குண்ணே. கொடுத்த காசுக்கு மிச்சமாகவே இருக்குண்ணே. நம்ம வந்து இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன மாதிரி சொல்கிறோம். இங்கே பாருங்க, சிக்கன் எல்லாம் இருக்குது. அதோட வந்து கட்டை சாம்பல் வச்சுருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு என்ன எப்படி இருக்குன்ற சொல்கிறோம் பாருங்க. இதுதான் நாங்கள் ஆர்டர் பண்ணது. எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன எப்படி இருக்குன்னு சொல்கிறோம்.
பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. நம்ம வளமையாக சாப்பிட்றத விட அதே இதுக்கு தான் இருக்குது. அதோட வந்து முட்டையும் போட்டிருக்காங்க, முட்டை சிக்கன், அதோட எந்த ஒரு சம்பளம் வச்சுருக்காங்க, கட்டை சம்பல். ஆனால் 300 ரூபாய்க்குன்றது மட்டக்களப்பில் எங்கேயும் நீங்கள் வாங்கிடலாம். வாங்குகிற இடம்ண்டா காத்தாங்குடியில் வந்து ஒரு பெஸ்ட்டான இடம் தான். எங்களுக்கு வந்து சோடா வந்து வந்துருக்காங்க. நல்லா இருக்கு சாப்பாடு. சுதந்திரம் சாப்பிடுறோம். இந்தியாவில் வந்து நம்மளோட நண்பன் சாப்பிட்றாரு. சாப்பிட முடிஞ்சா பாப்போம். முடியுதா? முடியுது. என்ன சொல்லு? சாப்பாடு பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கு. எங்க ஒண்ணு காணல, சாப்பிடுதே போல இருந்த எல்லாரும் முடிச்சு காணுமா? போதுமா? இவர் நம்ம கதைச்சிக்கிற டைம்ல வந்து சாப்பிட்டு எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்தாரு. இனி நமக்கு தான் இருக்குது. நம்ம சாப்பிட்டா இனி கிளம்புறான். கொஞ்சம் நல்லா இருக்குது. சொல்ல போகிற அளவுக்கு குறை என்று சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. 300 ரூபாய்க்கு பெஸ்ட்டான சாப்பாடாக தான் இருக்குது. சாப்பிட்டு பாரு, ஃபுல்லாகிட்டு வெளுக்குது இல்லை. நல்லா இருக்கு சாப்பாடு. சிக்கன் போட்டு 300 ரூபாய்க்கு நீங்கள் எங்கேயும் வாங்க மாட்டீங்க. இப்போ நம்ம நாடு போகிற போக்குக்கு வந்து ஒரு கிலோ சிக்கனே வந்து 1200 1300 போகுது. அப்படி இருக்கக்குள்ளே வந்து உங்களுக்கு 300 ரூபாய்க்கு வந்து முட்டை, அடுத்த சிக்கன் போட்டு வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து தாரதுக்கும் எந்த கடைகளும் இல்லை. ஆனால் இந்த கடையில் வந்து நீங்கள் வந்து ஒரு 300 ரூபாய்க்கு ஃப்ரைட் ரைஸ் வந்து வாங்கினீங்கன்னு சொன்னால் வந்து நீங்களும் சாப்பிட்டு ஒரு மிச்சமாக நீங்கள் வச்சுட்டு போவீங்க. ஏன்டா இப்போ நான் இப்போ சாப்பிட்டதில் வந்து இந்த வயிறு நிரம்பியும் இன்னும் இதில் முடியுதில்லை பாருங்க எவ்வளோ சாப்பாடு. அந்த அளவுக்கு வந்து 300 ரூபாய்க்கு வந்து ஒரு ஆள் சாப்பிட்டு மிச்சமான ஒரு அளவுக்கு தான் தராங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இங்கே இல்லை, மற்ற நாள் 6 நாள்லேயும் வந்து இந்த கடை ஓப்பனில் இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் சாப்பிடுறது இப்போ போப்புறம் இந்த கடை தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் போட்டிருக்கு. நீ சாப்பிடுதோம், நீ கிளம்புவோம். அதை நாங்கள் வந்த பாதையை வந்து ஏற்கனவே காட்டாமல் இருந்துட்டோம். இங்கேருந்து நாங்கள் மெயினுக்கு எப்படி போகிறோங்கிற பாதையை வந்து இதில் கிளிப் வந்து அட் பண்ணுறோம். வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் வாங்க.
வந்து சிக்னல் இருந்து